ப்ரொபோசிஷன் சீரீஸில் இன்றைக்கி பார்க்க போகிற 2 ப்ரொபோசிஷன் ரொம்ப எதிரும் புதிருமானது, ஆப்போசிட். அந்த மாதிரியான ப்ரொபோசிஷன். பிஹைண்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப். பிஹைண்ட், இன் ஃப்ரண்ட் ஆஃப். பிஹைண்ட்னா ஒன்றுத்துக்கு பின்னாடி பின்னாடி இருக்கிறது பற்றி சொல்கிறதா பிஹைண்ட். இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி இருக்கிறத பற்றி சொல்கிறதா இன் ஃப்ரண்ட் ஆஃப். இன் ஃப்ரண்ட் ஆஃபோட ஆப்போசிட் பிஹைண்ட். அட் த பேக் ஆஃப் கிடையாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. இன் ஃப்ரண்ட் ஆஃப் யூஸ் பண்ணிவிட்டு பின்னாடி இருந்துச்சுன்னா அந்த பேக் ஆஃப் அப்படி யூஸ் பண்ணக்கூடாது, பிஹைண்ட் தான் யூஸ் பண்ணணும். ஸோ பிஹைண்ட்னா பின்னாடி, இன் ஃப்ரண்ட் ஆஃப்னா முன்னாடி. எக்ஸாம்பிள்ஸ்: த டாக் இஸ் பிஹைண்ட் த டோர். த டாக் இஸ் பிஹைண்ட் த டோர். அந்த நாய் டோருக்கு பின்னாடி, கதவுக்கு பின்னாடி இருக்குது. நான் சொல்கிற சென்டென்ஸ்லாம் அதே மாதிரி, அதே ரிதமில், அதே ப்ரொனவுன்சியேஷனில் ரிப்பீட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு ஈஸியாக இங்கிலீஷ் கற்றுக்க முடியும். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள்: he stood behind me in the line. he stood behind me in the line. அந்த லைனில் இருந்த க்யூவில் எனக்கு பின்னாடி அவர் நின்னார். the car is behind the bus. the car is behind the bus. அந்த கார் அந்த பஸ்க்கு பின்னாடி இருக்கு. in front of ஒரு எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாமா? she is standing in front of the mirror. she is standing in front of the mirror. அவ கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு இருக்கா. the school is in front of my house. the school is in front of my house. ஸ்கூல் என் வீட்டுக்கு முன்னாடி தான் இருக்குது. he parked in front of the shop. he parked in front of the shop. கடைக்கு முன்னாடி அவர் பார்க் பண்ணார். ஸோ இந்த மாதிரி நிறைய இங்கிலீஷ் vocabularies, கிராமர் கற்றுக்கிறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஈஸி இங்கிலீஷ் வித் சுரேஷ் ஜான்சன்.